உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஒரே வசனத்தை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட இடைவருகிறதை பார்க்கிறோம். இங்கு எரேமியா தீர்க்கன் சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். ஆண்டவருடைய வார்த்தை கிடைத்த உடனே அதை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அநேகருக்கு வசனங்கள் கிடைத்தாலும் அதை அலட்சியம் பண்ணுகிறவர்கள் ஏராளம் உண்டு. சிலருக்கு ஒரு வார்த்தை கிடைத்தால் போதும், அந்த ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்ட மேலே ஏறி ஓடி வந்துடுவாங்க. ஆகவேதான் இன்றைக்கு 100க்கு அதிபதி ஆண்டவரை பார்த்து கேட்டார், ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் பிழைப்பான் என்று சொன்னார். ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை வந்தால் மிகப்பெரிய காரியங்கள் நடக்கும். இங்கு எரேமியா தீர்க்கதரிசி சொன்னார், நம்முடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் என்று. உட்கொண்டேன் என்று சொன்னால் அதை எடுத்துக்கொள்ளுதல். அவருடைய வார்த்தையில இதே எரேமியா சொல்வார், உடைய வார்த்தையினாலே என்னுடைய வயிற்றை நிரப்பினேன் என்று சொல்வார். ஆண்டுடைய வார்த்தை ஒவ்வொன்றும் நாம் உட்கொள்ளுகிறவர்களாக, அதை புசிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அதிலே பார்த்தீங்கன்னு சொன்னா பைபிள்ல பல யோவான் கூட சொல்வாரு, சொல்வாரு, இசைகள் சொல்லுவாங்க, அந்த எழுதப்பட்டிருந்த தேவனுடைய வார்த்தையினால் எழுதப்பட்டிருந்தவைகளை அந்த சுருளை வாங்கி நான் சாப்பிட்டேன். அதே போல இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம்மோடு பேசும்போது, ஆண்டுடைய வசனங்கள் நம்முடைய காதுகளிலே கேட்கும் பொழுது அதை உட்கொள்ளுகிற ஒரு அனுபவத்திற்கு நாம் வர வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை அசட்டை பண்ணாமல் இருக்க வேண்டும். இங்க எரேமியா கிடைத்த உடனே அதை அப்படியே உட்கொண்டதாக அவர் சொல்லுகிறார். நான் உள்ள எடுத்துக்கொண்டேன். அப்படி நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுதுதான் என்ன நடக்கிறது? அதை எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். மனிதனுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை வரும் என்று சொன்னால் அது அவனுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றும். சில நேரங்களிலே மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் நம்மை கொண்டு போட்டும், ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நம்மை உயிர்ப்பிக்கும். ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், உம்முடைய வசனம் எனக்கு என்னை உயிர்ப்பிக்கட்டும் என்று சொல்லுகிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். உடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷம் என்று சொல்லுகிறார். ஆண்டுடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தை தருகிறது. தேவனுடைய வார்த்தைகள் நம்மை உற்சாகப்படுத்துகிறது, நம்மை அது உயிர்ப்பிக்கிறது. ஆகவே அது சந்தோஷத்தை தரக்கூடிய ஒன்று. தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அது நன்மையானவைகளை செய்யும், நாம் சந்தோஷப்படத்தக்கதான காரியங்களை செய்யும். ஆகவேதான் அவர் உட்கொண்ட உடனே உடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை மாற்ற வல்லும் பொழுது தேவனுடைய வார்த்தைகள். அந்த 100க்கு அதிபதியினுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தையில் இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் சொன்ன மாத்திரத்துல அவன் அற்புதமாய் சுகம் பெற்றார். அப்பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. தேவ வார்த்தைகள் நம்மை சந்தோஷிப்பிக்கிற வார்த்தைகள். உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்ற வல்லமையுள்ள வார்த்தைகள் தேவனுடைய வார்த்தைகள்.
ஆகவே தேவ வார்த்தைகளை அதிகமாய் நீங்கள் உட்கொள்ளும் பொழுது உங்களுடைய எல்லைகளிலே நீங்கள் சந்தோஷத்தை காண முடியும். அதை தொடர்ந்து அவர் சொல்லுகிறார், என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது என்று சொல். நம்முடைய இருதயத்துல மகிழ்ச்சி, கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு, அப்பொழுது அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் அருளி செய்வார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஆண்டுடைய வசனம் நம்ம இருதயத்தை மகிழ பண்ணுகிறது, நமக்குள் மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஆகவேதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே உடைய வேதம் என் மன மகிழ்ச்சியா இராதிருந்தால் நான் எப்பொழுதோ மடிந்து போயிருப்பேன். உங்க வசனம் மட்டும் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாம போயிருந்ததுன்னா நான் மடிந்து போயிருப்பேன். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை தேவனுடைய வார்த்தையினாலே அவர்களை மகிழ செய்து கொண்டிருக்கிறபடினால இந்த உலகத்தின் பாடுகள், உபத்திரவங்கள், நெருக்கங்கள், நிந்தைகள், அவமானங்கள் எல்லாவற்றையும் தாண்டி அவர்களை மகிழ்ச்சியாக வைக்கிறது. இந்த உலகத்திலே பாடுகள் இல்லாமல் இல்லை. இயேசு சொல்லி போனார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்று. இந்த உலகம் உங்களை சிநேகிக்கும் என்று சொல்லி இயேசு நமக்கு சொல்லிவிட்டு போகவில்லை. இந்த உலகம் உங்களை பகைக்கும் என்று சொன்னார். ஒருவேளை உங்களுடைய செயல்பாடுகள் உலகத்திற்கு ஏற்றதா இருந்தால் இந்த உலகம் உங்களை சிநேகிக்கும் என்று சொன்னார். ஆனால் தம்முடைய பிள்ளைகளாகிய நமக்கோ ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இந்த உலகம் உங்களை பகைக்கும், இந்த உலகம் உங்களுக்கு உகந்ததாயிராது, இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்னார். இந்த உலகத்திலே நமக்கு பாடுகள் உண்டு என்று சொன்னார். ஆனாலும் இவைகள் எல்லாவற்றையும் தாண்டி இந்த பாடுகள், இந்த உபத்திரவங்கள், இந்த நெருக்கங்கள், இந்த நிந்தைகள், இந்த அவமானங்கள், இந்த ஏமாற்றங்கள், இவைகளுக்கு மத்தியில நாம் மகிழ்ச்சியா இருக்க முடியும் என்று சொன்னால் தேவ வசனம் ஒன்றே நம்மை மகிழ்ச்சியாக வைக்கும். ஆகவேதான் எரேமியா சொல்லுகிற, உடைய வசனம் கிடைத்தவுடன் அதை உட்கொண்டேன், உடைய வார்த்தை எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வசனம் நம்ம வாழ்க்கைக்குள்ள நமக்குள்ள பெருக 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 நம்முடைய எல்லைகளிலே மகிழ்ச்சியை பார்க்க முடியும். இடற்ற மகிழ்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். காலையில நல்ல வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, நல்ல வசனங்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது, உங்களுக்கு அற்புதங்கள் நடந்திருக்கிறதோ இல்லையோ, தேவ வசனம், நல்ல அற்புதமான தேவ வார்த்தைகள் நமக்கு கிடைக்கும் போது அது அப்படியே நம்ம இருதயத்தை மகிழ்ச்சியாக்கும். பாருங்க, பிரச்சனைகளுக்கு மத்தியில, பாடுக்கு மத்தியில, நிந்திக்கப்பட்ட சூழ்நிலையில, அவமதிக்கப்பட்ட சூழ்நிலையில, அவமானங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு நல்ல தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தும் என்று சொன்னார். அந்த வார்த்தை நமக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அதை உட்கொள்ளும் பொழுது அது எனக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்கு என்று சொல்லி நமக்குள்ளாக அது செயல்பட தொடங்கும் பொழுது முதல்ல எனக்குள்ள பெரிய ஒரு மகிழ்ச்சி அது தரும். நான் கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருக்க வைக்கும் தேவ வார்த்தை. நான் கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க வைக்கும். கர்த்தருக்குள்ள மனமகிழ செய்கிறது. கர்த்தரிடத்துல மனமகிழ்ச்சியா இருக்க வைக்கும். ஆண்டவருடைய எல்லைகளிலே நன்மைகளை செய்வதற்கான வாசல்கள் திறக்கிறதை பார்க்க முடியும். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை எப்படி எரேமியா சொன்னார், அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் உட்கொள்ளுவோம், ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொள்வோம், ஒவ்வொரு நாள் தேவ வசனங்களை வாசிப்போம், ஒவ்வொரு நாளும் தேவ வசனங்களை நமக்குள் ஏற்றுக்கொண்டு அது நமக்குள் செயல்படட்டும். எப்படி ஒரு ஆகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அது நமக்குள் நம்முடைய சரீரம் எங்கிலும் பரவி நமக்கு பலன் கொடுக்கிறது,
அதே போல தேவ வசனத்தையும் நாம் உட்கொள்ளும் பொழுது அது நம்முடைய சரீரத்துக்கெல்லாம் வேண்டியவைகளை தரும், ஆரோக்கியத்தை தரும், சுகத்தை தரும், பலத்தை தரும், ஜீவனை தரும், ஆசீர்வாதங்களை தரும், உற்சாகத்தை தரும், உயிர்ப்பிக்கும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை நமக்குள் செய்யும். ஆகவே தேவ வசனங்களை நாம் ஒவ்வொரு நாளும், தேவ வார்த்தைகளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். தேவ வசனங்களை நாம் உட்கொள்ளுவோம். அதை உட்கொள்ளும் போதே நம்முடைய வாழ்க்கையில சந்தோஷத்தையும், நம்முடைய எல்லைகளிலே மகிழ்ச்சியையும், நம்முடைய இருதயத்திலே மகிழ்ச்சியையும் பார்க்க முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.